தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வழங்கிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் ராகுல் காந்தியின் இந்து வெறுப்பு பேச்சு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் கண்டறிந்து அவர்களுக்கு விஜய் தலைமையில் ஒரு பாராட்டு விழா நடத்தி ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்ற திட்டத்துடன் முதல் கட்டமாக சில பல மாவட்டங்களை சார்ந்த மாணவ மாணவிகளை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹால் என்ற அரங்கிற்கு வரவழைத்து நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தினர். இதில் விஜய் அவர்களின் பேச்சுகள்தான் முக்கியம். அவர் அரசியலில் எந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பார் என்பது போன்ற யூகங்களை கிளப்பிவிட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு நல்லவிதமான அறிவுரைகளை வழங்கிய விஜய் அவர்கள் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்று சூளுரைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக பேசிக்கொண்டிருக்கும் போது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இது ஒரு கட்சியின் தலைவராகவும் தந்தையாகவும் தனக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. பரவலாகி போன போதைப் பொருட்களை தடுக்க அரசு தவறிவிட்டது. இளைஞர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டியது அரசின் கடமை. எல்லாவற்றுக்கும் அரசையே நம்பிராமல் நாமும் நம்முடைய சொந்த உழைப்பை நம்ப வேண்டும். இப்படி அவர் அரசுன்னு சொல்றது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசைத்தான். போதைப் பொருட்களை தடுக்க தவறிய அரசு என்பதும் திமுக மீதான குற்றச்சாட்டுதான். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தவேக தலைவர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வார் என்று பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையிலே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் விஜய் அவர்களின் இந்த பேச்சை பாராட்டியுள்ளார். ஏற்கனவே விஜயோடு கூட்டணி வைப்பீர்களா என்று ஒரு நிருபர் கேட்டபோது தம்பியோடைய ஸ்டைல்லே சொன்னால் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் விஜய் அவர்கள் சோசியல் மீடியாவில் நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும்லாம் சித்தரிப்பாங்க, நீங்கள் தான் பார்த்து எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தார். விஜய் அவர்களின் இந்த கருத்துக்கு விஜயை பிடிக்காதவர்கள் கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்கன்னா, நல்லது கெட்டது அவங்களுக்கே தெரிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. எது எப்படியோ கடந்த சில தினங்களாக விஜய் அவர்கள் தான் சோசியல் மீடியாவிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் டாப்பிக்காக உள்ளார். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஜால்ரா போட்டு வரும் ஊபி ஊடகங்கள் விஜய் இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணின் தோள் மீது கை போட்ட போது அந்த மாணவி கையை எடுத்து விடுங்கள் என்று கூறியிருந்தார். இது விஜய்க்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். இதெல்லாம் விஜயே கண்டுக்க மாட்டார், சாதாரண விஷயம். இருந்தாலும் அவமானம்தான் என்கிற ரீதியில் பயங்கரமாக பரப்பி கொண்டு வருகின்றன. ஊபி ஊடகம் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறது. இதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களின் பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்துக்கள் அல்ல, அப்படி அவர்கள் எண்ணிவிடவும் கூடாது. மாறாக பிஜேபியை சார்ந்த இந்துக்கள் வன்முறையை தூண்டுபவர்கள், வன்முறையாளர்கள், வெறுப்பை விதைப்பவர்கள் அப்படின்லாம் பேசியிருந்தார். இதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்களே பதிலளித்தார். இந்துக்கள் எல்லாரையும் வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி சொல்வது மிகப்பெரிய குற்றமாகும். நாட்டின் பெரும்பான்மை மக்கள் தங்களை இந்துக்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளும் நிலையில் இவருடைய பேச்சு கண்டனத்துக்குரியது. அமித்ஷா அவர்களும் ராகுல் காந்தி பேசியது கண்டனத்துக்குரியது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இதுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் ராகுல் காந்தி பேசுகிறார். இந்துக்களை வன்முறையாளர் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது மதத்தை சொல்லிவிட முடியுமா என்றெல்லாம் கேட்க வேணாம். இந்த ராகுல் காந்தியே நான் ஒரு இந்து தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதுவும் சாதாரண இந்து இல்லையா, ஜன்னூதாரி இந்துவான். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை விட பெரிய உயர்ந்த இந்து என்பதாகும். கையில் ஒரு சிவனுடைய போட்டாவையும் வச்சுக்கிட்டு பேசினாராம். எது எப்படியோ உங்களெல்லாம் இந்து இந்து என்று பேச வைத்த பெருமை பிஜேபியையே சாரும். நன்றி, வணக்கம்.